நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோப பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். நியாயாதிபதிகளின் கண்ணியமான சுபாவத்தை சங்கீதக்காரர் அங்கீகரிக்கிறார். நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் தேவனிடமிருந்து நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பெற்றிருப்பதினால் சங்கீதக்காரர் அவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறார். மனுஷர் மத்தியிலே சமாதானத்தை உண்டு பண்ணவும் எல்லா ஜனங்களுக்கும் நீதியான தீர்ப்பு கிடைக்கவும் தேவன் இவர்களை நியாயாதிபதியாக நியமித்திருக்கிறார். நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தையும் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் மகிமையும் மேன்மையும் கனமும் உள்ளவர். தம்முடைய மகிமையில் ஒரு பகுதியை தேவன் நியாயாதிபதிகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்யும் பொறுப்பில் ஒரு பங்கை தேவன் இவர்களிடம் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கரத்தில் இருந்து தேவனுடைய மகிமையின் ஒரு பகுதியை பெற்றுக்கொள்வது நியாயாதிபதிகளுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். நியாயாதிபதிகளை மனுஷரும் கனப்படுத்துகிறார்கள். இது மனுஷரால் உண்டாகும் மகிமை. இந்த மகிமையை விட தேவன் அவர்களை கனப்படுத்துவது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இதனால் நியாயாதிபதிகள் மனுஷர் மத்தியிலே உயர்ந்தவர்களாகவும் கனமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று நினைத்து நியாயாதிபதிகள் தங்கள் இருதயத்தில் பெருமைப்படக்கூடாது. பதவி வெறியில் தலைவிரித்து ஆடக்கூடாது. இவர்களுக்கு மேன்மை இருந்தாலும் இவர்களும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். தாங்கள் மனுஷரை நியாயம் தீர்த்தாலும் தங்களையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் நியாயாதிபதிகளை உன்னதமானவரின் மக்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவார்கள். அநீதியாய் தீர்ப்பு செய்கிற நியாயாதிபதிகள் மீது தேவனுடைய தண்டனை வரும். இவர்களுடைய அநீதியான தீர்ப்பினால் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆகையினால் இந்த பூமியிலே துன்மார்க்கர் எப்படி மரித்து போனார்களோ அப்படியே இவர்களும் மரித்து போவார்கள். புறஜாதி ராஜாக்களும் அவர்களுடைய பிரபுக்களும் தங்கள் அதிகாரத்தில் இருந்தும் ஆளிகையில் இருந்தும் எப்படி விழுந்து போனார்களோ அப்படியே இவர்களும் விழுந்து போவார்கள். நியாயாதிபதிகள் இந்த பிரபஞ்சத்தில் தேவர்களைப் போலவும் உன்னதமானவரின் மக்களைப் போலவும் கனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேன்மையும் இருக்கிறது. ஆனால் இந்த மேன்மை அவர்களுக்கு நித்தியமானது அல்ல. அவர்கள் தங்கள் ஜீவியத்தில் எத்தனை வருஷம் நியாயாதிபதிகளாய் இருக்கிறார்களோ அத்தனை வருஷம் மாத்திரமே அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேன்மையும் இருக்கும். அவர்களுடைய பதவி போய்விட்டால் மதிப்பும் மரியாதையும் போய்விடும். நியாயாதிபதிகள் தங்கள் ஆசனத்தில் இருக்கும் வரையில்தான் அவர்களுக்கு மதிப்பு உண்டு. அவருடைய மதிப்பும் மேன்மையும் நித்தியமானது அல்ல. இது அவர்களுக்கு நித்திய மகிமையாக கொடுக்கப்படவில்லை. நியாயாதிபதிகளும் சாதாரண மனுஷரைப் போல செத்து போக வேண்டியவர்கள்தான். இவர்கள் மரிக்கும் போது இவர்களுடைய சரீரம் அழிந்து போவது போல இவர்களுடைய மேன்மையும் அழிந்து போகும். தேவனுக்காக ஆளுகை செய்யும் நியாயாதிபதிகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகளின் துன்மார்க்கமான சுபாவங்கள் சங்கீதம் 82, 2, 5, 7 ஆகிய வசனங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்டவர்கள் நியாயாதிபதிகளாக இருப்பதற்கோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கோ தகுதியற்றவர்கள்.